என்னப்பா சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிக்கிறீங்க? உன் தங்கச்சி கல்யாண செலவெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம்ப்பா, எவ்வளோ ஆகுது என்னன்னுட்டு. இப்போ என்ன காசு கம்மியாச்சுன்னா அன்கிதா இதில் ஜுவல் இருக்குது, எதாவது வச்சு கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்க வேண்டியதான். ஏன் தங்கச்சி காலத்தை பண்ண மாட்டல? இதெல்லாம் ஒரு வேலைன்னு பார்த்துக்கிறீங்க, போய் வேலையை பாருங்க போங்க. அம்மா ஒரு வழியா எல்லா ஜுவல்ஸும் ஆர்டர் போட்டாச்சு மம்மி. எங்க பாப்பா 30 பவுனுக்கு தான் கொடுத்துருக்கோம், இன்னும் 20 பவுன் வாங்கணும். எப்படி வாங்க போறோம்னே தெரியல எனக்கு. என்ன மம்மி, அதான் அன்கிதா நகர் இருக்குல்ல, வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் விடுங்களா. என்னடா பேசுற? அன்னைக்கு என்னமோ பேசுற, சரி ஏதோ ஒரு தமாஷ் பேசுறேன்னு விட்டுட்ட. இன்னைக்கு என்னடானா இவ்வளோ சீரியஸா பேசிக்கிட்டு இருக்க? முதல்ல அவகிட்ட கேட்டியா நீயே? ஏன் இப்படி எனக்கு தரமாட்டேன் என்ன? ஏமா அப்படியா தருவியாம்மா 20 பவுனு? பாத்தியாடா அவ யோசனை பண்றா. அவ தரமாட்டான்னு சொல்லல, கொடுக்க தயங்குறா. நான் இவளை தப்பா சொல்லல. நாளைக்கு உன் தங்கச்சி நகைய அவங்க வீட்டாளுங்க எடுத்து செலவு பண்ணிட்டா உன் தங்கச்சி மனசு எவ்வளோ கஷ்டப்படும். ஏன்னா நம்ம எல்லாம் நகைக்கோசம் எவ்வளோ கஷ்டப்பட்டோன்னு அவளுக்கு தான் தெரியும். அதே மாதிரி உன் பொண்டாட்டி நகைகள் கூட அவங்க அம்மா அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டிருப்பாங்கன்னு அவளுக்கு மாத்திரம்தான் தெரியும். அதை விடுப்பா, அவ பரம்பரை நகையா கூட இருக்கலாம். நீ இப்படி டக்குன்னு பேசிடக்கூடாது. 30 பவுன் ரெடி பண்ணிட்டோம், ஏன்பா 20 பவுன் ரெடி பண்ண மாட்டோமா? தாராளமா இதெல்லாம் பார்த்துக்கலாம், இதை விடுப்பா. சே மம்மி சாரி மம்மி, நான் தான் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க எனக்கு பொண்ணு மாதிரி பார்க்கும்போது நான் என் தங்கச்சிக்கு செய்ய மாட்டேனா? எல்லாரும் சேர்ந்து செய்யலாம் மம்மி. ரொம்ப சந்தோஷம் பாப்பா, நீ மனசார எது செஞ்சாலும் உன் தங்கச்சி நல்லா இருப்பா. சரிப்பா அப்படியே பண்ணிக்கலாம்.